அதாவது அ சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில சத்யராஜ சிறப்பு அழைப்பாளரா கூப்பிட்டுருக்காங்க. அதில மம்முட்டி அவர்களும் கலந்துருக்காங்க. அப்போ சத்யராஜ் அவர்கள் பழைய நினைவுகள அ பேசியிருக்காரு. நான் முன்னாடி வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் மம்முட்டிய படங்கள தான் தமிழ்ல ரீமேக் எடுத்து நான் நிறைய படங்கள் கதாநாயகனா நடிச்சிருக்கேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமூக புரட்சி, போராட்ட எண்ணத்தை எங்களுக்குள்ள விதைத்தவர் பெரியார். இந்த சமூகத்தின் மூட நம்பிக்கைகளை ஓட ஓட விரட்டியிருக்கார் பெரியார். அதுபோல் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு மம்முட்டியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு. மம்முட்டி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க நம்ம சுயநலத்திற்காக 1000 சொல்லுவாங்க, அதை எதையுமே நான் நம்ப மாட்டேன். அவர்கள் ஒழுக்கமாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சத்யராஜுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதை பெரியாரை குத்தி காட்டி தான் மம்முட்டி சொல்கிறதாக பரவலாக பேசியிருக்காங்க. சுயமாக சிந்திக்கும் பழக்கம் எனக்கு இருக்குது, யாரையும் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மம்முட்டி சொல்லியிருக்காரு. இது என்ன தெரியுதுன்னா, உண்மையிலேயே கேரளாவில் யாரையுமே பெருசாக தலையில் வச்சு கொண்டாடுறதில்ல. அதனால தான் அங்கே நடிகர்களை எப்போவுமே நம்ப மாட்டாங்க. கைதட்டுறதோடு சரி, தியேட்டர் விட்டு வெளியில் அவங்கள தூரமாக வச்சுருவாங்க. தமிழ்நாட்டில் தான் நடிகனையெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது பழக்கம். நன்றி, வணக்கம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க.